நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ஏன்னா இதில் காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை முதல்வர் மனது முழுமையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சிபிஐக்கு மாற்றிட்டார். அதில் நீங்கள் சொன்னீங்க சார் இருக்காரு. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், எதிர்கட்சிங்க நீங்கள் சார்னு சொன்னீங்க. எந்த சார் நீங்கள் கண்டுபிடிங்களே? நீங்கள் தான் பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட்லாம் வச்சுருக்கீங்களே, கண்டுபிடிங்களே. சரி, இவ்வளோ தூரம் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்த பிறகு கூட அந்த சார் இவர் தான் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லி இருக்கணும். வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அதில் தயக்கம் காட்டியிருக்க மாட்டார். அதில் சாருன்றது என்னன்னா, யாரையோ ஒருத்தரை மாட்டி விட்டு அதில் குளிர் காய்ப்பதற்கு எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க. அதில் எந்த சாரும் இல்லை, மோரம் இல்லை, சும்மாங்காட்டியே இவங்க எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் குற்றவாளி கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. சிபிசிஐடி அதில் பாரபட்சம் பார்க்காமல் விசாரித்திருக்கிறார்கள் என்பதும் எல்முனை அளவு கூட சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றியது தான் மிகவும் சரி. காரணம், அவர்கள் சென்ட்ரல் பீரோ. ஆகவே அவர்கள் தமிழ்நாடு போலீஸ், சிபிசிஐடி என்பது தமிழ்நாடு போலீஸ். ஆகவே அதில் ஏதாவது ஒரு குற்றம் குறை வந்துவிடக்கூடாது. அவர்கள் விசாரிக்கட்டும், உண்மையை அவர்களே சொல்லட்டும், தண்டனை அவர்கள் மூலியமாகவே நிறைவேற்றப்படட்டும் என்று அந்த எண்ணத்தில் முதல்வர் செய்திருக்கிறார். அது நல்ல காரியம் தானே. நான் அப்படிதான் நினைக்கிறேன்.